பிரைஸ்லாட். இன்னைக்கு பல ஆண்கள் வெளியில் சொல்ல முடியாத அநேக கவலைகளையும் கண்ணீரையும் வேதனையும் தங்களுடைய இருதயங்களில் அடக்கி வைத்து கொண்டிருப்பாங்க. அப்படியான ஒவ்வொரு ஆண்களுக்குமான ஒரு சிறிய சமர்ப்பணம், ஒரு ஆணின் கஷ்டத்தின் வழி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கு இல்லையா? அன்பான சகோதரர்களே, ஒரு ஆணி வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லா போராட்டங்களையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவர்களுடைய கண்ணீர் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் கண்ணீர் விட்டாலும் தனியாக தான் அழுவான். அவன் உடைந்தாலும் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுவான். அவர்களுடைய மனதில் 1000 கவலைகள் இருந்தாலும் குடும்பத்தின் முன் தனியாக நிற்பாங்க. ஒரு ஆணின் வழி பல நேரங்களில் அவனுடைய வார்த்தைகளில் தெரியாது, அவனுடைய அமைதியில் தெரியும். குடும்பத்தை நடத்த வேண்டும், பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், மனைவியின் தேவைகளை கவனிக்க வேண்டும். வேலை, பணம், கடன், பொறுப்பு என்று பல பாரங்கள் அவன் தோளில் இருக்கும். சில நேரங்களில் அவன் மனதில் ஒரு கேள்வி எழும், என்னை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள்? ஆனால் இன்று தேவன் உங்களிடம் சொல்லுகிறார், மகனே, நீ தனியாக இல்லை. உன் பாரத்தை நான் காண்கிறேன், உன் கண்ணீரை நான் காண்கிறேன். ஒரு ஆணின் மறைக்கப்பட்ட கண்ணீரை தேவன் காண்கின்றார். முதலாவது, அந்த கண்ணீரை தேவன் எப்படியாய் வர்ணிக்கின்றார்? சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூறப்படுகின்றது, என் அலைச்சலை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும். மனிதர்கள் பார்க்காத கண்ணீரையும் தேவன் பார்க்கிறார். நீங்கள் இரவில் தனியாக உட்காந்து அழுதுருக்கலாம், என்னால் முடியலைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீரை தேவன் பார்த்துருக்கிறாரு. உலகம் உங்கள் சம்பளத்தை பார்க்கலாம், குடும்பம் உங்கள் பொறுப்பை பார்க்கலாம், மக்கள் உங்கள் வெளிப்புற பலத்தை பார்க்கலாம். ஆனால் தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்குறாரு. 2வது, பொறுப்பின் பாரம் அதிகமாக இருக்கலாம். ஒரு ஆண் பல நேரங்களில் தனது குடும்பத்துக்காக தன்னை தியாகம் செய்கின்றான். தனக்கு விருப்பமானதை விட்டு விடுகிறான். தனது தேவைகளை பின்னால் தள்ளுகின்றான். பிள்ளைகளுக்காக உழைக்கிறான். குடும்பம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக தனது கண்ணீரை மறைக்கிறான். சில நேரங்களில் அவனுடைய சம்பளம் போதாமல் போகலாம், கடன் இருக்கலாம், வேலை பிரச்சனை இருக்கலாம், தொழில் நஷ்டம் இருக்கலாம். ஆனால் அன்பான சகோதரனே, உன் வருமானம் குறைந்தாலும் உன் தேவன் குறைவானவர் அல்ல. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், என் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் மகிமையில் தமது ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். உனக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு வழி தெரியும். 3வது, தோல்வியின் வழி. சில ஆண்கள் வெளியில் தைரியமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தோல்வி நினைவு அவர்களை வேதனைப்படுத்திகிட்டே இருக்கும். நான் ஏன் தோற்று போனேன்? என்னால் ஏன் என் குடும்பத்தை சரியாக நடத்த முடியலை? நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன் என்று தங்களே தாங்கள் குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்க, ஒரு தோல்வி உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. பேதுரு இயேசுவை மறுதலித்தார், அது ஒரு பெரிய தோல்வி. ஆனால் இயேசு அவரை கைவிடலை. அதே போல் நீங்கள் விழுந்திருந்தாலும் தேவனால் உங்களை எழுப்ப முடியும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீ விழுந்த இடத்துலையே வாழ்க்கை முடிந்துருச்சுன்னு நினைக்காத, தேவன் உன்னை மீண்டும் எழுப்புவார். 4வது, யாரிடமும் சொல்ல முடியாத தனிமை. சில ஆண்களின் மிகப்பெரிய வழி பணமல்ல, தனிமை. சுற்றிலும் மக்கள் இருப்பாங்க, சுற்றிலும் சொந்தங்கள் இருப்பாங்க, மனதில் ஒரு தனிமை இருக்கும். தன் பிரச்சனையை யாரிடம் சொல்வதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பான சகோதரனே, உன்னை எல்லாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் குடும்பத்தினர் கூட சில நேரங்களில் உன் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறாரு. உன் சொல்லப்படாத வார்த்தைகளையும் அவர் அறிந்திருக்கிறாரு. 5வது, தேவனிடம் பாரத்தை ஒப்படை.
சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீங்கள் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. உங்கள் குடும்பத்தின் பாரத்தை தேவனிடம் கொடுங்கள். உங்கள் பொருளாதார பிரச்சனையை தேவனிடம் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தேவனிடம் கொடுங்க. உங்கள் தோல்வியை தேவனிடம் கொடுங்க. உங்கள் கண்ணீரை தேவனிடம் கொடுங்க. நீங்கள் சுமக்க முடியாத பாரத்தை இன்னும் சுமக்கிற தேவனிடம் ஒப்படைங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு ஆணின் வேலை. ஒரு ஆணின் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேலை என்பது முக்கியம். வேலை என்பது பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை, குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் பொறுப்பாகும். குடும்பத்துக்கு பாதுகாப்பையும் நிலைத்தன்மையும் கொடுக்க ஒரு ஆண் தனது பொறுப்பை உணர்ந்து உழைக்க வேண்டும். குடும்பத்தினருக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பையும் உணர்வையும் இது கிடைக்க செய்கின்றது. பிள்ளைகளுக்கு முன்பாக, பெற்றோர்களுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு ஆண் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பில் நேர்மை, பொறுப்பு இவையெல்லாம் இருக்கணும். அப்போ தான் அவங்க ஆண்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல மகனாக, நல்ல கணவனாக மதிப்பாங்க. தேவன் கொடுத்த திறமையை பயன்படுத்த வேண்டும். வேலை என்பது வெறும் உலக வாழ்க்கைக்கானது இல்லை. தேவன் கொடுத்த திறமைகளை பயன்படுத்தி உழைப்பதும் ஒரு நல்ல சாட்சி தான். குடும்பத்துக்கு எதிர்காலத்தை உருவாக்கணும். இன்றைய உழைப்பு நாளைய குடும்பத்தின் கல்வி தேவைகள் மற்றும் முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக இருக்குது. ஒரு ஆணின் மதிப்பு அவன் சம்பாதிக்கும் பணத்தின் அளவால் தீர்மானிக்கப்படுவதில்லை. அவன் நேர்மை, பொறுப்பு, அன்பு, உழைப்பு இதனால தான் அவனுடைய திறமைகளும் அவனுடைய பொறுப்புகளும் நிர்ணயிக்கப்படுகின்றது. வேதாகமத்தில் ஒருவன் தன் சொந்தக்காரரையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன் என்று 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. அதனால் வேலையும் ஒரு ஆணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. இன்று நீங்கள் உடைந்த நிலையில் இருக்கலாம் அன்பான சகோதரனே. உங்கள் முகத்தில் சிரிப்பு இருக்கலாம், ஆனால் உள்ளத்துலேயும் இதயத்துலேயும் வலி இருக்கலாம். உங்கள் வாயில் நான் நன்றாக இருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் உங்களுக்குள்ள தேவனே என்னை தாங்கும் என்று அழுது கொண்டிருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களிடம் சொல்லுகிறார், மகனே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ இழந்ததை விட பெரியதை தேவன் கொடுக்க முடியும். நீ மூடிய கதவுகளை விட பெரிய கதவுகளை அவர் திறக்க முடியும். நீ தோல்வி அடைந்த இடத்திலேயே உன் சாட்சியை தேவன் உருவாக்க முடியும். உன் கண்ணீர் வீணாகாது, உன் உழைப்பு வீணாகாது, உன் ஜெபம் வீணாகாது, உன் காத்திருப்பு வீணாகாது. இன்று உன் பாரத்தை இயேசுவிடம் கொடு. நீ தனியாக போராட வேண்டியதில்லை. நீ பார்க்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னை தாங்குகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னை உயர்த்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பான பரலோக தகப்பனே, இன்று தங்கள் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆணையும் உமது கரங்களில் ஒப்பெடுக்கின்றோம். அவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். அவர்களின் பாரங்களை எடுத்துக்கொள்ளும். பொருளாதாரத்தில் வழி இல்லாத இடத்தில் வழியை திறந்தருளும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். தொழில் போராடுகிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை தாரும். மனதில் உடைக்கப்பட்டவர்களுக்கு சமாதானத்தை தாரும். என்னால் முடியாது என்று நினைக்கும் இடத்தில் என் தேவனால் முடியும் என்ற விசுவாசத்தை தாரும். அவர்களின் குடும்பங்களை ஆசிர்வதியும். அவர்களின் பிள்ளைகளை காத்தருளும். அவர்களின் எதிர்காலத்தை உமது கரங்களில் நடத்தும். இன்று முதல் அவர்கள் தனியாக இல்லை என்பதை உணரச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமேன்.